Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம PTC Creo சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லாம் கொடுத்துருப்பேன், அங்கே போய் செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம Creo இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Creoவோட பேசிக் இன்ட்ரோ, அதாவது Creoவோட UI எப்படி இருக்கும், இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா Creo ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, ஃபுல் விண்டோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Creoவோட UI பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இது வந்து என்னதுன்னா இந்த டூலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரீஸ்டோர், ரிமூவ், மூவ், சைஸ், மினிமைஸ், மேக்ஸிமம்ஸ் நார்மலாக இருக்கிறதுல இருக்கும். அதாவது நார்மலான டூல்ஸ் தான் அதெல்லாம். இது வந்து நியூ, ஓப்பன், விண்டோஸ். ஓகே, இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைலில் நியூ, நான் ஓப்பன், அதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் மேனேஜ் ஃபைல் இதெல்லாம் இருக்குது. இங்கே இப்போ Creoவில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னதுன்னா, இப்போது ஒரு இடத்துல ஒரு டூல் யூஸ் பண்ணோன்னா அந்த டூல் அந்த இடத்துல யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னா அந்த டூல் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா, எந்தெந்த டூல் யூஸ் ஆகுமோ அந்தந்த டூல் மட்டும்தான் ஹைலைட் ஆகும், மற்றபடி மீது எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் இங்கே சேவ் ஒன்று ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். சேவஸ் எல்லாம் ஹைலைட் ஆகும். பட் நம்ம ப்ராஜெக்ட் இப்போ தான் பண்ண போகிறோம். ஸோ நியூ, ஓப்பன், ஓகேவா, அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே வேறு என்ன இருக்குது, மேனேஜ் ஃபைல். ஓகே, இதெல்லாம் பேசிக் தான். ஆப்ஷன்ஸ், இதுக்குள்ளே போகலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேவரட்ஸ், Creoவோட நார்மலான பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ் என்னென்ன ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு, என்விரான்மெண்ட் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. சிம்பிள் தான். இதெல்லாம் எல்லாமே ஒரு வாட்டி படித்து பார்க்காதீங்க, குழப்பமாயிடும். போக போக அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு அப்படியே பழகிடும். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சிம்பிள் அசம்பிளி, டீடைலிங், ஸ்கெட்சர், செலெக்ஷன், என்டிட்டி டிஸ்பிளே, மாடல் டிஸ்பிளே, சிஸ்டம் அப்பியரன்ஸ், என்விரான்மெண்ட், நோட்டிஃபிகேஷன் சென்டர், டேட்டா எக்ஸ்சேஞ்ச், ஷீட் மெட்டல் அப்டேட், கண்ட்ரோல், மேனுஃபேக்சரிங் சிமுலேஷன், okay, customize, ribbon, etc. quick access toolbar, etc. ஓகே, இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கீபோர்டில் நம்ம என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்கள் பார்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது மற்ற எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுவும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, இன்செஷனில் ஒன்றும் இல்லைங்க. இன்செஷன் வந்து இப்போது நீங்கள் ஒரு பார்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டே இருப்பீங்க. வரையும்போது பட்டன் வந்து நீங்கள் அது தப்புன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு திருப்பி அந்த ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்செஷன் டேப்பில் வந்து இருக்கும். இன்செஷன் டேப்பில் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, அந்த ஃபைல்ஸ் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் ஆகுது. இதெல்லாம் நார்மலாக டெஸ்க்டாப். ஓகே, இதெல்லாம் நார்மல் தான். ஓகே, ஒர்க்கிங் டைரக்டரி பற்றி சொல்லணும். ஒர்க்கிங் டைரக்டரி பற்றி சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா இப்போது ஃபஸ்ட்டு மற்ற சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஒரு ஃபோல்டரில் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணால் அதை சூஸ் பண்ணுவோம். பட் Creoவில் அப்படி கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியும், பார்ட் டயக்ராம் ட்ரா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, ஒரு ஃபோல்டர் எந்த ஃபோல்டரில் நீங்கள் இது பண்ணணுமோ சேவ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா பேசிக் சைன் ஃபோல்டர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஒர்க்கிங் டைரக்டரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நீங்கள் அவ்வளோ செலக்ட் ஆகிடுச்சு ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த பேசிக் சென்டர் ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஃபோல்டர் ட்ரீ வேணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். சிஸ்டமில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே கூட ஒர்க்கிங் டைரக்டரி சூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ்லாம் எது வேணாலும், பேசிக்ஸ் எது வேணாலும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு இங்கே கூட செட் ஒர்க்கிங் டைரக்டரி இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செலக்ட் பண்ணிட்டதுனால இங்கே வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னது எல்லாத்தையும் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்ஃபேஸ் யூஐயில். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அப்பீரியன்ஸ், இதை பற்றி பார்க்கலாமா. சிஸ்டம் அப்பீரியன்ஸில் வந்து கலர்ஸ், இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அங்கங்கே சில கலர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
பட் இப்போது நீங்கள் வந்து பிகினர்னால நீங்கள்லாம் கஸ்டமைஸ் பண்ணாதீங்க ஓகேவா. உங்களுக்கு சரியான குழப்பமாயிடும். ஏன்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்ப்பீங்க. அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஒரு கலரில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கலர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. போக போக உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா எல்லாமே பார்த்துட்டோம் இதில் ஓகேவா. இப்போ வந்து ஒரு பார்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரியோ பேராமெட்ரிக் உள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி வந்துட்டோம் ஓகேவா. இந்த மாதிரி டேப்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நியூ அதை கிளிக் பண்ணோம். நியூ அதை கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு அன்செக் பண்ணுறேங்க. அன்செக் பண்ணிவிட்டு உங்கள் டிஃபால்ட்டே ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், யூனிவர்சல் ஜாயிண்ட் கப்ளிங் அதை பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. யூனிவர்சல் ஜாயிண்ட் அண்டர்ஸ்க்ரோல் கப்ளிங் அப்படின்னு கொடுக்குறீங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து இந்த ஃபைல் நேம் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வெறும் அண்டர்ஸ்க்ரோல் அண்டு மைனஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஃபைல் நேம் கொடுக்கும்போது. மற்றது எதுனா பர்சன்டேஜ், டாலர், ஹேஷ்டேக் அந்த மாதிரிலாம் எதனா யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ பாருங்கள், நான் இது பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன்னா அப்போ ஓகே கொடுத்தா என்ன ஆகும், இல்லீகல் கேரக்டர்ஸ் இன் இன்புட் ரீஎன்டர்னு வருது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுக்க முடியாது ஃபைல் நேமுக்கு. இது வந்து அன்செக் பண்ணிட்டோம், பாட்டுன்னு வந்துச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் ஓகேவா. எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட், ஏபிஎஸ் ஆர் ரிலேட்டிவ் ஓகே எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ். ஸோ எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் ஒன்று இல்லைங்க, மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட் பார்ட் சாலிட் அப்சல்யூட் ஓகேவா. இது வந்து எதுக்குன்னா உங்கள் வந்து ட்ராயிங் வந்து எல்லாமே டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கணும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இதை சூஸ் பண்ணுறோம் ஓகேவா. மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்டில் தான் இருக்கணும். ஸோ இதை சூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, எல்லாத்துக்கும் இதான் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ தான் ட்ராயிங் வந்து அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைமிங். ஓகே, இப்போ வந்து மாடல் பைன் இந்த டேப் இருக்குல்ல, இந்த டேப்பில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் மாடல் பண்ணுறீங்கன்னா ஓகே, நான் ஜஸ்ட் என் பேர் கொடுத்தேன். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சரி ஓகேவா. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இதுதான் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா ஓகேவா. இது இப்போ இந்த ஒர்க் பண்ணுற ஏரியா என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் வந்து கிராஃபிக்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இந்த பிளேன் நல்லா இருக்குல்ல, ஃப்ரண்ட் ரைட் டாப் ஓகே, கிராஃபிக்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. இந்த டூல் பார் இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃபிக்ஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே கிராஃபிக்ஸ் டூல் பார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணும்போது அது வந்து வெவ்வேறு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். இது கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் டைரெக்ஷன் திருப்பி நார்மல் டைரெக்ஷன் வந்துடும். இது ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நார்மல் டூல்ஸ். ஓகே, இதெல்லாம் நான் பார்ட் டயக்ராம் போடும்போது இந்த டூல்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் ஓகேவா. இது வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, டாப்பு, லெஃப்ட், ரைட்டு. நீங்கள் ஒரு பார்ட் டயக்ராம் போட்டிங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம், டாப்பில் திருப்பிக்கலாம், லெஃப்ட், ஃப்ரண்ட் அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஓகேவா. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் போய்டும். ஓகே ஓகே சாரி பிளெயின் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இது கிராஃபிக்ஸ் டூல் பார். நெக்ஸ்ட் வந்து இங்கே மேலே இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னதுன்னா இந்த நியூ, ஓப்பன், சேவ், இது வந்து ஃபார்வர்ட், பேக்வேர்டு. ஓகே, இது வந்து இன்டூ க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லலாம். நியூ அப்படியே பட்டன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ ஓகே இதெல்லாம் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேர் என்னதுன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பேரை வந்து ரிப்பன்னு சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. மாடல் அனாலிசிஸ், லைவ் சிமுலேஷன், அனாட்டேட், டூல்ஸ், வியூ, ஃப்ளெக்சிபிள் மாடலிங், அப்ளிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ரிப்பன்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு டூல்ஸ் இருக்குல்ல அதனால். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் இது மாடல் ட்ரீ. இங்கே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே இங்கே வரும். என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இந்த பக்கம் வரும் ஓகேவா. இங்கே டிஸ்பிளே ஆகும், அதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது இங்கே சைடில் கவனிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாமே பார்த்துட்டோமா. இப்போ வந்து ஒரு பார்ட் டயக்ராம் போடுறதுக்கான ஃபஸ்ட்டு பேசிக் திங் என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிளேனை சூஸ் பண்ணணும். நான் வந்து ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் அண்ட் ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டோமா, இந்த மாதிரி வந்துடுங்க. ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கெட்ச் மோடில் வந்து எல்லா டூல்ஸும் வந்துருக்கு. லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எல்லா டூல்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் போடுறேன் ஓகேவா. எல்லா டூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா சிம்பிளாக ஒரு பார்ட் டயக்ராம் போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சென்டர் ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்குது. அதில் ஒரு போட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது எஸ்கேப் அமுக்குங்கன்னா டைமென்ஷன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 120 கொடுத்துட்டேன், 110 கொடுத்துட்டேன். இங்கே அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த இது டைமென்ஷன் மேலே போய்ட்டு இது ஒரு 120 கொடுக்க முடியாது. ஸோ ரெக்டாங்கிள்னால 130 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நான் சொன்னேன்ல இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் க்ளோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஜூம் பண்ணுறதுக்காக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். ஓகேவா? இப்போ நார்மல் பேக் டு பொசிஷன். ஓகேவா? இதுதான் சொன்னேன்ல நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இங்கே வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் என்ன பண்ணோம் அதெல்லாம்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஓகே கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ரூடு. ஓகேவா? எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட்னு கொடுத்தா என்ன ஒன்று பார்க்கலாங்க. அவ்வளோதான், நம்ம 3D பார்ட் மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம எல்லாத்துக்கும் 3D பார்ட் மாடல் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே அதான் அவங்க கொடுத்துருக்க டைம் எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து போடுங்க. சும்மா ஒரு 120 எவ்வளோலாம் போடலாம். ஸோ கம்மியாக போடுங்க. சாரி நான் கம்மியாக போட்டுக்கலாம், கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே இது வந்து இதுவும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரூட் அண்ட் போத் சைட்ஸ். அதாவது சென்டர் பிளேன் ரெண்டு பக்கம் பாதி பாதியாக போத் சைட்ஸ் எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதுதான் இது வந்து எக்ஸ்ட்ரூட் அண்ட் ஒன் சைடு ஆன்லி. அவ்வளோதான் பேங்க் வந்தாங்க. இப்போது நீங்கள் வந்து எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டுன்னு என்ன சொல்கிறது பேக் வரணும், கடைசியாக பண்ணதுக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் Ctrl+Z அப்படிங்கன்னா பேக். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கடைசியாக என்ன பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஓகேவா? Ctrl+Z அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. அதான் ஓகே கொடுத்துட்டேன். திருப்பி வந்து இது மாதிரி வந்துச்சு, ஸ்கெட்ச் வியூ வந்துச்சு. திருப்பி இதுக்கு மேலே எதனா வரையணும்னு நினச்சிக்கோங்க. சும்மா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகேங்க, சர்க்கிள் போட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரூட். அவ்வளோதான். இதுதாங்க பார்ட் மாடலு. இப்போ வந்து ஓகே இது மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சா. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வேளை நீங்கள் ஹோல் போடணும்னு நினச்சிக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணோன்னா இது வச்சு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்ம இந்த ஆரோ தெரியுதில்ல, ஆரோ இங்கே இருக்கிற ஆரோ இல்லைனா வந்து இந்த இங்கே இருக்கிறதில்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ள போயிடும். மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிடலாம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் ஓகே கொடுத்துட்டீங்க, மெட்டீரியல் ரிமூவ் ஆயிடுச்சு. இதாங்க பேசிக் க்ரியோட இன்ட்ரடக்ஷன்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு க்ரியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. தென் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.